பாக்யலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே கோபிக்கு செந்தில் கால் பண்ணி கோபி எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது கோபி வீட்டில் தான் இருக்கேன் சொல்கிறா செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோபி என்ன அப்புறம் அப்படியே வீட்டிலே இருந்தால் என்ன பண்ணுறது, கிளம்பி வா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இன்னும் 2-3 நாளில் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால கோபி, இப்போ நீ ஜாமீனில் மட்டும்தான் வந்திருக்க, புரியுதா? நீ என்னமோ கேஸே தாம்பிலேருந்து வெளியில் வந்துட்ட மாதிரி ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லவும் கோபி ஒன்னே, என்ன செந்தில் உனக்குமா புரியல, நான் ஜாலியாக இருக்கேன்னு சொல்கிறேன், நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன்டா. ஒரு பக்கம் அந்த பாக்கியா செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்லி ராதிகாவும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறா. எனக்கு அதுவே பெரிய டென்ஷனாக இருக்குது. நானே என்ன பண்ணுறது, எப்படி அந்த பாக்கியாவை பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் செந்தில் அப்படின்னு சொல்லவும் செந்தில் ஒன்று, கோபி எனக்கு ஒன்று தோணுது சொல்லவா, நீ கோவப்படக்கூடாது. எனக்கு என்னமோ நீ அந்த பாக்கியாவை பழி வாங்கிறத விட்டுட்டு நீ ராதிகா கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கலான்னு தோணுதுடா அப்படின்னு சொல்லவும், என்ன செந்தில் நீ அந்த ராதிகா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, ஏண்டா அந்த பாக்கியா எனக்கு என்னென்ன பண்ணியிருக்கா அதெல்லாம் என்னடா அப்போது, அதெல்லாம் மறந்துடவா ஏண்டா, அவள்கிட்ட அப்போனா அமைதியாக அசிங்கப்பட்டு போகணுமா செந்தில் அப்படின்னு கோபி இங்கே கோவப்படுறாரு. உடனே செந்தில் சொல்கிறாங்க, இல்லை கோபி அதுக்காக சொல்லடா செந்தில், இங்கே பாரு, என்ன நீ தான் கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்திருக்க ஜாமீனில், அது எனக்கு மிகப்பெரிய உதவி தான், இல்லைன்னு சொல்ல. எனக்கு இன்னொரு உதவி மட்டும் பண்ணிவிடு, எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து என்னை வெளியில் கொண்டு வரணும், அதுக்கு என்ன வழி அதை மட்டும் சொல்லு செந்தில், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லவும், அதுக்காக தான் கால் பண்ண கோபி. நீ என்ன பண்ணுற, கிளம்பி நம்ம செஃப் ஆனந்த் வீட்டுக்குள்ள அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டேர்னிங்கில் தான் நான் இப்போது நிற்கிறேன். என் கூட வக்கீல் சாரும் இருக்காரு, நீ கிளம்பிங்க வாடா. நாம் அந்த ஆனந்தை பார்த்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை பேசி அவன்கிட்ட காசை கொடுத்து அவனை நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் கோபி, அப்புறம் கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது கோபி அப்படின்னு செந்தில் சொல்லவும் கோபி ஒன்று, செந்தில் நீ தாண்டா உண்மையான நண்பன், எனக்கு நீ தான் என்ன புரிஞ்சுக்கிட்ட, அங்கே செந்தில் நான் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்பி போகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பாக்கியா ஹோட்டல் வெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சமைச்சிட்ருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக எழில் அங்கே வராரு. எழில் அமிதா அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்த உடனே பாக்கியா, எழில் வாப்பா எழில், அமிதா வா அமிதா உட்காருங்க 2 பேரும், டீ போடவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா இப்போ தான் குடிச்சு தான் வந்தோம். சரி எழில் என்னடா வந்திருக்க, ஏதாவது குட் நியூஸ் இருக்கா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. ஆமாம்மா, அந்த வசந்த் சார் இருக்கா இல்லையா, அவர் என்ன ஃபோன் அடிச்சு நாளைக்கு ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காருமா, படத்தோட பூஜையை முடிஞ்சிச்சு, படப்பிடிப்பெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா ஒன்று, ஏண்டா எழுதி முடியாதுன்னு சொன்னேன், டேய் இது உன்னுடைய லட்சியம்டா, இதுதான் உன்னோட கனவு, உனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிட்டா, அப்படி இருக்கும்போது ஏன்டா வேணான்னு சொல்கிற அப்படின்னு பாக்கியா கேட்க, மா எல்லாம் ஓகேம்மா, ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது, என் திறமைக்கா இல்லையேம்மா, அப்பா தானே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு, அப்பாவால் வர எந்த ஒரு நல்லதும் வேணாம், எந்த ஒரு கெட்டதும் வேணாம்மா, அவருடைய சகவாசமே நமக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் பாக்கியவனே, எழில் முட்டாள்தனமாக பேசாத, அவர் பண்ண ஒரே நல்ல விஷயங்கிறது உனக்கு இப்படியாப்பட்ட வாய்ப்பு வாங்கி கொடுத்ததான், மற்றபடி அவர் எல்லாருக்குமே கெடுதல் தான் பண்ணுறாரு, ஏதோ ஒரு கெட்டதில் நல்லது நினச்சிக்கூடா, அது மட்டும் இல்லை 1000 தப்புனாலும் அவர் யார் எழில், உன்னோட அப்பாடா, அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பை எதுக்காக மிஸ் பண்ணுற, கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணணும் எழில், தயவு செஞ்சு எழில், அம்மா சொல்கிறேன் எழில், அம்மாவுக்காக வச்சும் அதை பண்ணு எழில் அப்படின்னு சொல்லவும் உன்னை ஈஸி வந்து பார்த்துறாங்க. என்ன பாக்கியா, அம்மாவுக்காக எழில் வந்து நீ சொல்கிறதான் செய்யணுமா, இப்படி அம்மாவுக்காக நீ மட்டும் ஆசைப்படுற பிள்ளைங்க ஆசைப்பட செய்யணும், ஆனால் நான் வந்து உனக்கு ஒரு அம்மா மாதிரி இருக்கேன், ஆனால் நான் ஆசைப்படுற எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை என்னாச்சு அத்தை, சமைச்சிட்டு அத்தை சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. வேணாங்க பாக்கியா, சாப்பாடு எனக்கு வேணாம், நான் என்ன 3 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக உட்காந்து நீ பண்ணுற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நினைக்கிற, அப்படினால இருக்க முடியாது பாக்கியா, சரி தப்பு எதுவோ அதை நான் சொல்ல முடியும், அதை நீ செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் நீ என்ன ஒரு மனுஷ கூட பார்க்க மாட்டியே, மதிக்க மாட்டியே, அப்படி இருக்கும்போது இந்த சாப்பாடு மட்டும் எனக்கு எதுக்கு பாக்கியா, எனக்கு ஒன்றும் சாப்பாடெலாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, என்னத்தை நீங்களே இப்படி வீம்பு பிடிச்சிங்கன்னா சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே அடுத்தது இனியா வராங்க, செலின் வரான். அண்ணன் அப்படின்ட்டு இனியா போவ செலினும் எழில் வா எழில் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இனியா செலியா 2 பேரும் கை கழுட்டுவாங்க,
எழில் நீ கை கழுட்டு வாப்பா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும் இங்கே செலினும் இனியாவும் எங்களுக்கு ஒன்றும் சாப்பிட்லாம் வேணாம், எங்களுக்கு சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒன்று என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது இங்கே செல்வி சொல்கிறாங்க, என்ன இனியா பாப்பா ஏன் இப்போ அம்மா மேலே கோவப்படுறீங்க எல்லாருமே? அம்மா பாவம் தானே, பாவம் இவ்வளோ நேரம் ஹோட்டல்னு கஷ்டப்பட்டாங்க, முடிச்சுட்டு வந்து நீங்களா சந்தோஷமாக சாப்பிடணும் தானே. அக்கா இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காங்க, எல்லாருமே இப்படி அக்காவுக்கு மூஞ்சரிச்ச மாதிரி சாப்பாடு வேணான்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசு இவ்வளோ கஷ்டப்படும், ஏன் இனி பாப்பா புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இனியா சொல்கிறாங்க, ஓ எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் மனசு இருக்கா, அப்போது அது மட்டும் தான் காயப்படுமா, அது மட்டும் தான் கஷ்டப்படுமா, அப்போது எங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா? நாங்களாம் வந்து என்ன நடந்தாலும் எங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படி தானே, நாங்களாம் இப்போ ரோபோவா? எத்தனை வாட்டி சொல்கிறது டேடி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? இதனால் இவங்க போகிற சண்டையினால் என்னால் வெளியில் தலை காட்ட முடியல. எல்லாரும் கேட்குறாங்க, அடிச்சுக்கிறது உங்கள் அப்பா அம்மாவா, உங்கள் அப்பா அம்மாவா, அப்போ அவர் தான் உங்கள் அப்பாவா, அப்படி இப்படின்னு என் காது படவே எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? என்னால் அதெல்லாம் சமாளிக்க முடியல. அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு போய் இன்னும் வந்துட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு இவங்க விருப்பத்துக்கு எதுவாலும் பண்ணுவாங்க, நாங்கள் அதை ஒத்துக்கணுமா அப்படின்னு இனியா பேசுகிறாங்க. இங்கே பார்த்தா கோபி, செந்தில், அந்த லாயரு 3 பேரும் நேராக செஃப் ஆனந்தோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் அடிக்கிறாங்க. செஃப் ஆனந்தும் யாருன்னு வந்து எட்டி பார்க்கும்போது இவங்க 3 பேராக இருக்குது. பார்த்த உடனே இங்கே செஃப் ஆனந்த் பார்க்குறாங்க. இங்கே செந்தில் சொல்கிறாரு, ஆனந்த் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு இங்கே செஃப் ஆனந்த் கதவை மூடிட்டு உள்ளே போயிறாரு. உடனே கோபி சொல்கிறாரு, என்ன செந்தில், அவன் கதவை மூடிட்டு போனால் என்ன, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நீ கதவை திற, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கதவை திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் டோர் தட்டவும் செஃப் ஆனதுடைய மனைவி வந்து டோர் திறக்கிறாங்க. என்ன சார் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்க இங்கே அப்படின்னு கேட்கவும், அம்மா நாங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண வரலம்மா, எங்களுக்கு இப்போ தான் விஷயம் தெரியும், இது மாதிரி பாப்பாவுக்கு அடிபட்டுச்சாமே, அதனால தான் பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும், இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, பாப்பா நல்லா தான் இருக்கா, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நாங்கள் ஒரு 2 நிமிஷம் தான் மட்டும்தாம்மா பாப்பா பார்த்துட்டு ஆனந்த் சார்கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறோம்மா அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளே போகிறாங்க. பார்த்தா நம்ம செஃப் ஆனந்த் உட்காந்துருக்காரு. நேராக கோபி போயிட்டு, என்ன ஆனந்த் நல்லா இருக்கீங்களா, ஏன் ஆனந்த் எங்களை பார்த்துட்டு கதவை மூடிட்டு வந்துட்டீங்க, என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், எவ்வளோ பெரிய வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், இப்படி நன்றி விசுவாசமே இல்லாமல் இருக்கீங்களே ஆனந்த் அப்படின்னு இங்கே கோபி கேட்க உடனே செஃப் ஆனந்த் சொல்கிறாரு, என்ன சார் இல்லை, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பண்ணோம், ஆனால் கடைசியில் அந்த பிரியாணியில் கெட்டுப்போன சிக்கனை கலக்க சொன்னீங்க, நானும் கலந்தேன், லாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அதில் என் பொண்ணே பலியாக பார்த்தாது சார், அப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த தப்பை நான் பண்ண முடியும், என் பொண்ணு மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கை இந்த பிரியாணியால் அது அழிஞ்சு போயிருக்கும், நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க சார், இனிமேல் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த துரோகமும் பண்ண முடியாது சார் அப்படின்னு செஃப்பானு சொல்ல கோபி ஒன்னே அப்போ தான் சொல்கிறாரு, ஆனந்த் உங்களுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே ஆனந்த் வந்து பொறுத்த வரைக்கும் எதையுமே எல்லாம் வாங்க முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. அப்போ தான் நம்ம கோபி பேசுகிறாரு, என்ன ஆனந்த் இவ்வளோ தூரம் அமைதியாக பேசினேன், நீங்கள் என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டிங்க போல, என்னை பார்த்து இந்த தெருவில் விசாரிச்சு பாருங்கள் மா, யார் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், புரியுதுங்களா, உங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்கள் சொல்கிறது செய்யுங்க, இல்லையா அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்களே என் பொண்ணுக்காக தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இல்லாமல் போயிடுவா பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே கோபி செஃப் ஆனதை மிரட்டிட்டு கிளம்புறாரு. இதை பார்த்த செஃப் ஆனதுடைய மனைவி என்ன பண்ண தெரியாமல் நேராக கிளம்பி பாக்கியா வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே செலியனும் இனியாவும் பாக்கியாட்ட சண்டை போட்டுருக்காங்க. அப்போது செஃப் ஆனதுடைய மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டு பாக்கியாக்கா அப்படின்னு கூப்பிடும்போது பாக்கியா பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பாக்கியாவுக்கு அவங்க யாருன்னு சரி ஞாபகம் இல்லை, கிட்டக்கவன் தான் சொல்கிறாங்க. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இங்கே செஃப்பானுடைய மனைவியை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இங்கே கோபி சாரும் அந்த செந்தில் சாரும் வக்கீல் 3 பேர் வந்து அந்த வீட்டில் என்னென்னலாம் பண்ணாங்க, என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படிங்கிறத இங்கே செஃப் ஆனந்த் மனைவி சொல்கிறாங்க. இது மாதிரி கோபி சார் வந்து காசு கொடுத்து அவரை பொய்யா வந்து சாட்சி சொல்கிறாருமா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும்க்கா, இருந்தாலும் என் வீட்டுக்காரு புத்தி மலங்கி போய் திரும்ப பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா வெயிட் பண்ணுறாருக்கா. கண்டிப்பாக சொல்கிறேன், கோபி வந்து பார்த்தோன்னா ரொம்ப மோசமான நல்லாவே தெரியுது. என் புருஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ பணத்தை வாங்கியிருக்காரு, அதனால் அவர் திரும்பவும் புத்தி மாறி ஏதாவது தப்பு பண்ணிடுவான்னு எனக்கு பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும் பாக்கியா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ ஒன்றும் பயப்பட வேணாம், செஃப் ஆனந்த் தெரிஞ்சிட்டாரு,
இனிமே அவர் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் எப்போதும் போல நீங்கள் போயிருங்க, நான் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா செஃப் ஆனந்த் மனைவிகிட்ட சொல்கிறாங்க. உடனே செஃப் ஆனந்த் மனைவியும் சரிங்கக்கா, அதான் அந்த ஆள் புத்தி கெட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடுமேன்தாக்கா உங்கள்கிட்ட சொல்லிட்டு பண்ணாண்டு வந்தேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்கக்கா அவரை அப்படின்னு சொல்லவும் பாக்கியாவும் சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து போமான்னு சொல்லி இங்கே அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு எழில் ஒன்று, பாத்தியா இனியா செலியா புரியுதா, அந்த செஃப் ஆனந்தோட மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் டேடி தான். ஸோ டேடி உண்மையிலேயே நல்லவர் கிடையாது, அவர் ஒரு மோசமானவர் அப்படின்னு இங்கே நம்ம செலியன் சொல்லவும் உடனே ஈஸ்வரியும் பேசாமல் நிற்கிறாங்க. பாக்கியா கேட்குறாங்க, என்னத்த பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க, பார்த்தீங்களா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு போறான்ட்டு, உங்கள் பையன்தான் அன்றைக்கி நான் கலந்த பிரியாணியில் சிக்கனை கலந்தது அவர் தான், ஆனால் இன்றைக்கி எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இங்கே ஈஸ்வரியை பார்த்து பாக்கியா கேட்க ஈஸ்வரியால் ஒன்றுமே பேச முடியல, தலை குனிஞ்சு கூனி குறுகி நிற்கிறாங்க. இங்கே செலியனை பார்த்து எழில் சொல்கிறாரு, செலியா கிளம்பு, நாம் டேடியை போய் நேராக பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். செலின் ஒன்று சரி எழில் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே செலினை பார்த்தா கோபி ரொம்பவுமே சந்தோஷப்படுறாரு. வா செலியா உள்ள வாப்பா அப்படிங்கவும் செலின் வேகமாக போயிட்டு, அப்பா உண்மையை சொல்லுங்கள், அந்த பிரியாணியில் கெட்டு போன சிக்கனை கலந்தது யார் அப்படின்னு இங்கே செலின் கேட்கவும் அதுக்கு கோபி ஒன்று, என்ன செலியா சொல்கிற, உங்கள் அம்மா தான்டா செலியா, ராதிகா தான் அதெல்லாம் பண்ணனா, அதான்டா அப்பையும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கவும் சரி ஒன்று, ஏன்ப்பா போய் சொல்கிறீங்க, ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க, உண்மையிலேயே அதுதானா, இல்லைப்பா நீங்கள் ரொம்ப ஒஸ்ட்டு, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு மோசமான டேடியாக இப்போ இருக்கீங்க, நீங்களே வேணும்னு சிக்கனை அந்த பிரியாணியில் கலக்க வச்சு அது மூலயமா ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டு இன்னமும் கூட நீங்கள் அம்மாவை பழி வாங்கணும், அம்மாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு இவ்வளோ கொலவெறியாக இருக்கீங்களே, அப்படி என்ன தான் பண்ணிட்டாங்க அம்மா உங்களுக்கு, இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே அம்மா பொறுத்து தான் போனாங்க, ஆனால் இனிமே பொறுத்து போக மாட்டாங்க, இன்னமும் நீங்கள் பழைய மாதிரி இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் தான் இருப்பீங்க அப்படின்னு இங்கே கோபியை ரொம்பவுமே கடுமையாக கண்டிச்சுட்டு எழிலும் செலியனும் அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்து செந்தில் வந்து கோபிகிட்ட கேட்குறாரு, என்ன கோபி நீ வந்து எழிலுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்க, செலியனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன், ஆனால் 2 பேருமே இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கவும் அப்போ தான் சொல்கிறாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒருவேளை இது திட்டமிட்டு சதியாக கூட இருக்கலாம், ஸோ இருக்கட்டும், எது எப்படி இருந்தா என்னடா, கண்டிப்பாக அந்த செஃப் ஆனந்த் நமக்கு ஆதரவாக தான் பதில் சொல்ல போகிறான், அதை வச்சு இந்த பாக்கியாவுடைய ஹோட்டல் சீல் வச்சுட்டு பாக்கியாவை நிரந்தரமாக ஜெயிலில் உள்ள தள்ளாமல் கண்டிப்பாக நான் ஓய மாட்டேன் செந்தில் அப்படின்னு சொல்லி கோபி அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு.